Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச டெலிஷியஸான brownies எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். குட்டீஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 3 முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை அடிக்கிற டைமே அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா அடிங்க. அப்போ நல்லா அது ஃப்ராத்தியாக வரும். இப்போ நம்ம பீட் பண்ணிகிட்ருக்க முட்டை கூடயே சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 120 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்கள் விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பட்டரை பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ண பட்டரை முட்டை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 125 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக போட்டால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அது கூட ஒரு 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் மில்க் சாக்லேட்டும் சாக்கோ சிப்ஸும், மில்க் சாக்கோ சிப்ஸ் தான், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேக்கிங் பேன் கீழே பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு 1 பவுல் ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க ஒரு பவுலில். கூடவே 100 கிராம்ஸ் ஐசிங் சுகர், 25 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ப்ரௌனிஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அது மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிச்சான டெலிஷியஸான ப்ரௌனி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.